இன்றைய ஹவுஸ் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது நான் மீனா. தொடர்ந்து ஹாக்கி இந்தியாவில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் குறித்தான விவாதங்களை பார்க்க இருக்கிறோம். இந்நிலையில் அதற்கு முன்பாக இன்று நடைபெற்ற ஹாக்கி இந்திய செயற்குழு கூட்டத்தில் இந்திய அணியின் பயிற்சியாளர் பால்வனஸ் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து தமிழக வீரர் சண்முகம் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சண்முகம், நீங்க சொல்லுங்க, இந்த முறை இந்த கோப்பையில இளம் வீரர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனா அதே சமயம் தமிழக வீரர்களுக்கு அதிக அளவு வாய்ப்பு இல்லை. சொல்லப்போனா தமிழக அணியே இந்த டோர்னமெண்ட் இந்த போட்டியில இடம்பெறவில்லை. இதுக்கு காரணம் என்ன? ஒரு தமிழக வீரரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஹை லெவல் மேட்ச், ஒரு ஏ கிரேட் டோர்னமெண்ட் நம்ம முருகப்பா டிராஃபி, இது நம்ம இங்கே சென்னையில் நடக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம தமிழ்நாடு டீமுக்கு என்ட்ரி இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த டோர்னமெண்ட்டில் என்ட்ரி கிடச்சிருந்ததுன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசராக இருந்திருக்கும். விளையாட முடியாத சான்ஸ் கிடையாததுனால பிளேயர்ஸ் கொஞ்சம் சஃபர் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சென்னை லீக் வருது. சென்னை லீக்கில் விளையாடினா தான் நான்லாம் இப்போ ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஆனேன்னா சென்னை லீக் விளையாடி தான் ரெக்ரூட்மெண்ட் ஆனேன். நெக்ஸ்ட்டு ஒரு அக்டோபரில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது விளையாடி தான் நெக்ஸ்ட்டு பிளேயர்ஸ்லாம் ரெக்ரூட்மெண்ட் ஆகணும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தமிழக வீரர்களுக்கு இதை இடம் கொடுக்க முடியாதுங்கிறது அனைத்து வீரர்களிடமே ஒரு பெரிய சோகம், ஒரு பாதிப்பு தான் இருக்கு. சார், நீங்க சொல்லுங்க உதயகுமார் சார். இப்போ அதாவது தமிழக அளவில் சங்கத்திலையும் சரி, இந்திய அளவு வரை பார்த்தோம்னா சங்கத்திலையும் சரி, கூட்டங்களையும் சரி, ஏற்படுகிற பிரச்சனைகள்னால வீரர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? இப்போ கூட பயிற்சியாளர் நீக்கப்பட்டிருக்காரு. ஸோ அதனால வீரர்களிடம் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்? தமிழக அளவில் ஆரம்பிச்சு இந்திய அளவு வரை இந்த பிரச்சனை நீடித்து கொண்டிருக்கின்றது. இதை நீங்க ஒரு சங்க செயலாளர் பொறுப்பிலிருந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த இதில் இது 2008 இந்த ப்ராப்ளம் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் சென்னை ஹாக்கி அசோசியேஷன் என்ன டிசைட் பண்ணோன்னா, இவங்க இந்த ப்ராப்ளத்தால் பிளேயர்ஸ் எஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனால் நாங்கள் என்ன ஒரு டிசிஷன், எங்கள் மீட்டிங் டிசிஷன் பண்ணோம். ஹாக்கி இந்தியா இன்டர்டிஸ்ட்ரிக்ட் நடத்தாலும் டீம் அனுப்புவோம், ஐஎச்எஃப் இன்டர்டிஸ்ட்ரிக்ட் நடத்தாலும் டீம் அனுப்புவோம், பிளேயர்ஸ் அனுப்பிச்சிடுவோம். அதே போல் நேஷ்னல்ஸ் அவங்க நடத்தலாம் அனுப்புவோம். ஸோ நாங்கள் பிளேயர்ஸ் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் யாரையுமே ஸ்டாப் பண்ணல. எல்லாம் போய் விளையாடுங்க ஃபஸ்ட்டு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ நாங்கள் அந்த இதுவாக எதுவுமே எடுத்துக்கல. நாங்கள் செகண்ட் ரிகார்டிங் கோச்சஸ், இது என்னுடைய பர்சனல் மேட்ரு. ஃபாரின் கோச்சஸ் என்னுடைய பர்சனல் சொல்கிறேன். பிகாஸ் நாங்கள் நம்ம 75 வேர்ல்டு கப் வின் பண்ணோம், 80 ஒலிம்பிக்ஸ் வின் பண்ணோம். எல்லாம் இந்தியன் கோச்சஸ் தான், ஃபாரின் கோச்சஸ் கிடையாது. ஃபாரின் கோச்சஸ் ஏன்னா நம்மளுடைய கோச்சஸுக்கு தான் நம்மளுடைய பிளேயருடைய எனர்ஜி என்னன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் ஒரு குழந்தை எவ்வளோ சாப்பிடுவான்னு. அதுக்கேற்ற பிறகு தான் அவங்க அந்த இது இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே ஈக்குவல் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ப்ராப்ளமே அதுதான். இன்றைக்கி இது போல் ஒரு டோர்னமெண்ட் இங்கே நடக்குது. இதே பழைய ஃபெடரேஷன் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஏ அண்ட் பின்னு 2 டீம் கொடுப்பாங்க, இந்தியன் டீம். அப்போ எல்லா பிளேயர்ஸும் அங்கே கேம்ப் இருந்தாலும் இங்கே விளையாடுவாங்க. பப்ளிக்கை எல்லாம் பார்ப்பாங்க. இதே அவங்க அதையும் பண்ணியிருக்கலாம். இப்போ அதுவும் வெறும் வருஷம் ஃபுல்லாக கேம்ப்பு. இப்போ இங்கே யார் இந்தியன் பிளேயர்ஸ்னால் விளையாடுறதை பார்க்கறது தான் இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறோம். நம்ம அதுக்கே அவங்க சான்ஸ் பப்ளிக் கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாங்க. நிச்சயமா இதுல நிறைய குழப்பங்களும் இருக்கு, பிரச்சனைகளும் இருக்கு. சார், நீங்க உதயகுமார் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ பார்த்தோம்னா கடைசியா தமிழக சங்கத்துல ஆரம்பிச்சு இந்திய சங்கம் வர நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன ஈகோ கிளாஸஸ் இருக்கிறது தான் காரணம் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருந்தீங்க. இதை மாற்றுவதற்கு என்ன மாதிரி பண்ணலாம், என்ன புதுசா வழிமுறைகள் இருக்கலாம்? இப்படி வீரர்களின் வளர்ச்சிக்கு சங்கத்தில் உள்ள ஈகோ கிளாஸஸ் தான் காரணம் அப்படின்னா அதற்கு என்ன மாற்று இது பண்ணலாம்? அதற்கு தான் இப்போ இந்த 5 பேர் கமிட்டி போட்டிருக்காங்க. நமக்குள்ள என்ன ஈகோ இருந்தாலும் 2 பேரும் உட்காந்து பேசினோமா சரி போயிடும், சரியாயிடும். அதுதான் இப்போ 2 பேரும் உட்காந்து பேச போகிறாங்க. யார்? ஜோதி, ஹாக்கி இந்தியாவிலேருந்து 2 பேரும் 2 பேரும் உட்காந்து பேசணுமா, அது என்ன ஈகோ இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாங்க. ஒன்று விட்டு கொடுத்து ஒன்று பண்ணிக்கலாம். அது இத்தனை நாள் நடக்காமல் இருந்தது, இப்போ அது நடக்க போகுது. இப்போ நடந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல மாதிரி நம்ம தமிழ்நாடு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அது போல நிச்சயமா இந்த தேர்தல் மூலமா தமிழக வீரர்களுக்கு இன்னுமே என்ன மாதிரியான இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். தொடர்ந்து சொன்னதுக்கு நன்றி. அதே மாதிரி சண்முகம், நீங்க சொல்லுங்க. கடைசியா உங்களிடம் ஒரு கேள்வி. தமிழக அணிக்கான முன்னேற்ற பதிவு இவங்க சொன்ன மாதிரி ஈகோ கிளாஸஸ் இல்லாம போய்கிட்டு இருந்தா தமிழக வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது உங்களுடைய பார்வையிலிருந்து எப்படி பார்க்கப்படுகின்றது? நீங்க என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க? கண்டிப்பா எங்களுக்கு நல்ல கோச்சஸ் இப்போ நம்ம ஒலிம்பியன்ஸ்லாம் இருக்கிறாங்க. நம்ம முகமது ரியாஸ், பாஸ்கர் சார்,
தென் இந்தியன் டீம் இப்போ ப்ரெசென்ட் இந்தியன் டீம் உமன்ஸ் டீம் கோச்சில் இருக்கார் சிஆர் குமார். அவரோட கேம்ப்லாம் எங்களுக்கு ரொம்ப பசங்கள்லாம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நாங்கள் எப்போ கேம்ப் நடத்துவாங்க பிஃபோர் நேஷ்னல்ஸ் வந்து நாங்கள் ஒரு 10 days அது மாதிரி கேம்ப் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எங்களுக்கு ஒரு 2 month பிஃபோர் நேஷ்னல்ஸ் போகிறோம், சீனியர் நேஷ்னல்ஸ் போகிறோன்னா ஒரு 2 month அது மாதிரி ஒரு கேம்ப் போட்டு எங்களுக்கு அவங்க ஒரு டெக்னிக்கல் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதை கிரவுண்டில் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உதவும். இப்போ பிஃபோர் 10 days அது மாதிரி போட்டாங்கன்னா எங்களால் அங்கே போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதுதான் காரணம். ஸோ கடந்த அரை மணி நேரமாக வந்து நம்ம ஹாக்கி இதில் வந்து என்ன மாதிரியான ப்ரொமோட் பண்ணலாம், வளர்ச்சிகள் என்ன, வீரர்களுடைய என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது இந்த அரை மணி நேரமாக அங்கேருந்து தோற்றணும். ஸோ பல்வேறு கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டதற்கு உதயகுமார் சார் உங்களுக்கு நன்றி. சண்முகம் உங்களுக்கும் நன்றி. கடந்த அரை மணி நேரமாக நாம் இந்த ஹவுஸ் நிகழ்ச்சியில் ஹாக்கியினுடைய வளர்ச்சிகள் என்னென்ன, அதாவது தமிழக அளவில் வீரர்களிடம் என்ன பிரச்சனைகள் இருக்கின்றது, இந்திய அளவிலும் என்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். தொடர்ந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம் நடத்தும் இந்த தேர்தலின் மூலமாக தமிழக வீரர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்றும், தவிர இந்திய அணியின் பயிற்சியாளர் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து புதிய பயிற்சியாளர் இந்திய அணிக்கு இடம் பிடித்து ஒலிம்பிக்கில் இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய ஹவுஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.